ஒரே வயித்துல பிறந்து ஒன்னாவே வளர்ந்திருந்தாலும் காசு பணம் சொத்து சுகம்னு வரும்போது கூட பிறந்தவங்களுக்கு மத்தியில போட்டியும் பொறாமையும் வளர்றது நம்ம இயல்பா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். உண்மையா சொல்லணும்னா சொத்து சுகம் எதுவும் சேர்த்து வைக்காத அப்பா அம்மாக்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த கதையில மார்க்க பந்துன்னு ஒரு அப்பா வராரு. அவரு தம் பிள்ளைங்களுக்குன்னு கொஞ்சம் சொத்தும் சேர்த்து வச்சிருக்காரு. அத்தோட போற வேளையில ஒரு உயிலும் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. அந்த உயில்ல என்ன இருந்தது, அந்த உயிலால என்ன பிரச்சனை ஏற்பட்டதுங்கிறது தான் இந்த கதை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க கேட்க போற அப்பாவின் உயில் என்ற சிறுகதையை எழுதியவர் ஸ்ரீசுதன் அவர்கள். இந்த சிறுகதை 1952 வெளிவந்தது. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். பாகிரதியோட கணவன் புவனேஸ்வரன் பம்பாயில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனை திடீர்னு கல்கத்தாவுக்கு மாத்திட்டாங்க. கல்கத்தாவுக்கு மாறுதல் வந்ததும் அவன் தன்னுடைய மனைவி பாகீரதியையும் குழந்தைகள் ஜானகி ராதையையும் வேற வழி இல்லாம சென்னையில அவனுடைய மாமனார் மார்கபந்துவோட வீட்டுக்கு அனுப்பி வச்சான். தான் மட்டும் தனியா கல்கத்தாவுக்கு பிரயாணமானான். கல்கத்தாவுக்கு போய் கிட்டத்தட்ட 6 மாசம் கழிச்சு தான் புவனேஸ்வரனுக்கு குடியிருக்கிறதுக்கு தகுதியான ஒரு வீடு கிடைச்சது. உடனே புறப்பட்டு வரும்படி தன்னுடைய மனைவி பாகீரதிக்கு அவன் கடிதம் எழுதினான். அதே கடிதத்துல தனக்கு கல்கத்தாவில் ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலன்னு உடம்பு ரொம்பவும் கெட்டு போயிருச்சுன்னு எழுதியிருந்தான். கடிதத்தை படிச்ச பாகீரதிக்கு ஒரே வருத்தம். அந்த கடிதம் வந்தப்போ அவளுடைய அப்பா மார்கபந்துவோட உடல்நிலையும் ரொம்ப மோசமாயிருந்தது. ஆனாலும் அவரு தன்னுடைய மகளை உடனே புறப்பட்டு கல்கத்தாவுக்கு போகும்படி வற்புறுத்தினாரு. அதனால பாகீரதியும் புறப்படுறதுக்கான ஏற்பாடுகளை செய்துகிட்டு இருந்தா. அவ புறப்படுறதுக்கு முன்னால அவளுடைய அப்பா மார்கபந்து அவகிட்ட சொன்னாரு, அம்மா பாகீரதி, நீ இன்னும் 4-5 மாசமாவது இங்க இருப்பேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன் தங்கை சிவகாமுவை வேற திருச்சியிலிருந்து பிரசவத்துக்கு இங்க வரும்படி கடிதம் எழுதிட்டேன். ஆனா இப்ப திடீர்னு நீ ஊருக்கு புறப்படுற நிலைமை வந்துருச்சு. ஆனாலும் முன்னேற்பாடா சமையல்காரனையும் ஒரு வேலைக்காரியையும் வீட்டோடு இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்திருக்கேன். உன் தங்கையோட பிரசவ சமயத்துல ஒத்தாசைக்கு கூட ஒரு ஆள் இருந்தா நல்லது. அதனால பொறுப்பான ஒரு ஆளையும் தேடணும். எனக்கும் நாளுக்கு நாள் உடம்புல அசதி அதிகமாயிட்டே வருது. 80 வயசு ஆகிருச்சு. இனிமே எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாத மாதிரி இருக்கு. திடீர்னு தலையை காலை வலிச்சா கூட திருச்சியில இருக்க சிவகாமுவுக்கு தான் சொல்லி அனுப்பணும். யார் கண்டாங்க? கல்கத்தாவுக்கு போற நீ என்ன மறுபடியும் வந்து பாக்குற வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனோ என்னவோ அப்படின்னு சொல்லி கண் கலங்க மகளுக்கு பிரியா விடை கொடுத்து அனுப்பினாரு மார்கபந்து. பாகீரதியோட தந்தை மார்கபந்துவோட குடும்பம் பரம்பரையா பணக்கார குடும்பம். தவிரவும் அவர் 25 வருஷம் ஒரு நல்ல உத்தியோகத்துல இருந்து ஓய்வு பெற்றிருந்ததால அவருக்கு ஓய்வூதியமும் வந்துகிட்டு இருந்தது. பாகீரதியையும் அவ தங்கை சிவகாமுவையும் தவிர அவருக்கு வேறு குழந்தைகள் கிடையாது. பாகீரதிக்கு 10 வயசு இருக்கும்போதுதான் சிவகாமு பிறந்தா. சிவகாமு பிறந்த சில நாட்கள்லயே மார்கபந்துவோட மனைவி இறந்து போனான். குழந்தைகள் மேல வச்சிருந்த பாசத்தின் காரணமா மார்கபந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்த்து உரிய வயது வந்ததும் அவங்களுக்கு தகுந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்த புவனேஸ்வரனை பாகீரதிக்கு கணவனா தேர்ந்தெடுத்து அவனுடைய படிப்பு முடிஞ்சதும் தானே முயற்சி எடுத்து அவனை தகுந்த உத்தியோகம் ஒண்ணுல அமர்த்தி வச்சாரு. 2வது பொண்ணு சிவகாமு மேல இயற்கையாகவே கொஞ்சம் அதிக பாசம் அவருக்கு. பிறந்த சில நாட்களுக்குள்ளேயே தாயார் அவ இழந்த காரணத்தால சிவகாமுவுக்கு கொஞ்சம் அதிகமா சலுகை கொடுத்து வளர்த்து வந்தாரு அவரு. இத பார்க்கும் போதெல்லாம் பாகீரதிக்கு எப்பவும் ஆத்திரமா வரும். இவளாலதான் நம்ம அம்மா இறந்து போனா, ஆனா அப்பா அவகிட்ட இத்தனை பரிவு காட்டுறாரே அப்படின்னு கோபப்படுவா. சிவகாமு மேல அவங்க அப்பா காட்டின பாசம் பாகீரதியோட மனசுல ஒருவித கசப்பை உண்டாக்கிச்சு. மார்கபந்து சிவகாமுவுக்கு திருச்சியில இருந்த தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தருடைய மகனை வரனா தேர்ந்தெடுத்தாரு. சிவகாமுடைய கணவன் விஸ்வநாதன் சாதாரண வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த வேலையை விட்டுற சொல்லிட்டு தன்னுடைய கையில இருந்த பணத்தை போட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு வச்சு அதை மேற்பார்வை செய்ய விஸ்வநாதனை ஏற்பாடு பண்ணாரு. பாகீரதியோட கணவன் புவனேஸ்வரன் வடநாட்டுல வேலையா இருந்ததால பாகீரதிக்கு அடிக்கடி பிறந்த வீட்டுக்கு வர்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. அவளுடைய 2 குழந்தைகளும் கூட பம்பாயில இருக்கும்போதுதான் பிறந்தாங்க. பாகீரதியோட கணவன் புவனேஸ்வரனுக்கு
தன்னுடைய மனைவிய பிரசவத்துக்கு அவளுடைய பிறந்த வீட்டுக்கு அனுப்ப விருப்பம் இல்லை. பிறந்த வீட்டுக்கு போனாலும் அங்க அவளை பாத்துக்கிறதுக்கு தாயும் இல்லை. அவளுடைய தந்தை வீட்டுல இருந்த சூழ்நிலை பாகீரதியோட மனசுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய விதத்துல இல்லைன்னு அவன் நினைச்சான். அதனால தன்னுடைய மனைவியோட பிரசவத்தை தானே பாத்துக்கிறதுன்னு முடிவு செய்தான். திருச்சியில இருந்த பாகீரதியோட தங்கை சிவகாமு நினைச்சப்பெல்லாம் பிறந்த வீட்டுக்கு வந்துருவா. அவளுடைய முதல் பிரசவம் சென்னையில அப்பா வீட்டுல தான் நடந்தது. இந்த காரணத்தால பாகீரதிக்கு அவ தங்கை சிவகாமு கிட்ட ஒரு வெறுப்பு இருந்தது. வெளிப்படையா அவ பழகுனாலும் உள்ளத்துல உண்மையான அன்பு இல்ல. பாகீரதி தன்னுடைய அப்பா வீட்டுல இருந்து கல்கத்தாவுக்கு புறப்பட்டு போனான். கல்கத்தாவுக்கு போன சில நாட்கள்லயே அவளுக்கு சாதாரணமா ஆரம்பிச்ச காய்ச்சல் டைபாய்டு ஜுரமா மாறிடுச்சு. 3 வார காலம் புவனேஸ்வரனையும் பிள்ளைகளையும் படாத பாடு படுத்திட்டு ஒரு வாரம் அந்த காய்ச்சல் பாகீரதியை விட்டு விலகிச்சு. டைபாய்டு காய்ச்சல் நீங்கின பிறகும் பாகீரதி ரொம்ப பலவீனமா இருந்தா. இன்னும் 1 மாச காலம் அவளை ஆஸ்பத்திரியில வச்சு சிகிச்சை பண்ணணும்னு டாக்டர்கள் சொன்னாங்க. வேறு வழி இல்லாம பாகீரதி ஆஸ்பத்திரியிலேயே விட்டு வச்சிருந்தான் புவனேஸ்வரன். பாகீரதியோட உடல்நிலையை பத்தி அடிக்கடி அவன் மாமனார் மார்க்கபந்துவுக்கு கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தான். ஆனா புவனேஸ்வரன் எழுதுற கடிதங்களை வாசிக்கிற நிலைமையில மார்க்கபந்து இல்ல. சென்னையில அவர் படுத்த படுக்கையா இருந்தாரு. ஒரு நாளைக்கு 4-5 தடவை தான் அவருக்கு நினைவு வரும். மற்ற சமயங்கள்ல நினைவிழந்த நிலையில தான் இருந்தாரு. விஸ்வநாதனும் சிவகாமுவும் அவருக்கு பக்கத்துல இருந்து உதவி செய்துகிட்டு வந்தாங்க. கல்கத்தாவில இருந்து புவனேஸ்வரன் எழுதின கடிதங்களை அவங்க 2 பேரும் வாசிச்சு அதுக்கு பதில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு தடவை விஸ்வநாதன் எழுதின கடிதத்துல மாமனார் மார்கபந்துவோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குதுன்னு தெரிவிச்சிருந்தான். அதே சமயத்துல பாகீரதியோட உடல்நிலை கொஞ்சம் தெளிவாகிக்கிட்டு வந்தது. பாகீரதியை பற்றி அவளுடைய குடும்பத்தினருக்கு இருந்த கவலையும் ஒரு விதமா குறைஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆஸ்பத்திரியிலிருந்து பாகீரதி வீட்டுக்கு வந்த அதே நாள் சிவகாமு பாகீரதிக்கு எழுதின கடிதம் ஒன்று வந்திருந்தது. பாகீரதி கிட்ட அந்த கடிதத்தை கொடுக்கறதுக்கு முன்னால புவனேஸ்வரன் அவகிட்ட அவங்க அப்பாவுடைய உடல்நிலையை பத்தி சொன்னான். உன் அப்பாவுக்கு நீ ஆஸ்பத்திரியில இருந்தப்போ உடம்பு ரொம்ப சுகமில்லாம இருந்தது. அடிக்கடி அங்கிருந்து கடிதம் வந்துகிட்டு இருந்தது. உன்கிட்ட அந்த விஷயத்த சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு நான் அதை உன்கிட்ட சொல்லல. இனிமேலும் உங்க அப்பாவை பத்தி வேறு கவலைப்படுற மாதிரி சமாச்சாரம் எதுவும் வந்தாலும் நீ தைரியமா இருக்கணும். உங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு. அவரை பத்தி கவலைப்பட்டு நீ உன்னுடைய உடம்ப கெடுத்துக்க கூடாது அப்படின்னு பக்குவமா சொல்லிட்டு அந்த கடிதத்தை அவகிட்ட கொடுத்தான் புவனேஸ்வரன். அந்த கடிதத்துல இருந்த செய்தி இதுதான். அக்கா பாகீரதிக்கு தங்கை சிவகாமு எழுதுவது. நான் திருச்சியிலிருந்து என்னுடைய பிரசவத்துக்காக இங்கே வந்தபோதுதான் உனக்கு காய்ச்சல் கண்டிருக்கிறது என்று அத்தான் கடிதம் எழுதியிருந்தார். தற்போது நீ நன்றாக குணமடைந்திருப்பாய் என்று நினைக்கிறேன். உடம்பை கவனித்துக்கொள். வேண்டிய மருந்துகளை சாப்பிடு. குழந்தைகள் ஜானகி ராதா இருவரையும் நான் கேட்டதாக சொல்லவும். இங்கே அப்பாவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டு வருகிறது. வயது அதிகமாகிவிட்டதால் டாக்டர்களால் ஒன்றும் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. 2-3 நாளாக வக்கீல் ஒருவரை அழைத்து கொண்டு வந்து என்னவெல்லாமோ சொத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அப்பா. ஒருவேளை ஏதாவது உயிர் எழுதி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ என்னவோ என்று தோன்றுகிறது. இதை பற்றி அப்பா என்னிடம் அவராக ஒன்றும் கூறவில்லை. நானும் இதை பற்றி கேட்க பிரியப்படவில்லை. நான் பிரசவம் முடிந்து ஊருக்கு திரும்பி போகும் வரை அப்பாவின் உடம்பு சரியாக இருக்க வேண்டுமே என்று கவலையாயிருக்கிறது. இந்த சமயத்தில் நீயும் பலகீனமான நிலையில் இருக்கிறாய் என்று அறியும் போது என்னுடைய மனக்கவலை மிகவும் அதிகமாக இருக்கிறது. இப்படிக்கு தங்கை சிவகாமு அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதப்பட்டிருந்தது. தங்கையோட கடிதத்தை படிச்சு முடிச்சதும் அப்பாவுடைய உடல்நிலையை பத்தின கவலை ஒரு புறம் இருக்க, அவர் உயிர் எழுதி வைக்க போறாருங்கிற செய்தி பாகீரதிக்கு அதிக கவலையை கொடுத்தது. சிவகாமு என்னைக்கும் அதிர்ஷ்டசாலிதான். சரியான சமயத்துல அங்கே இருந்து உயில தனக்கு சாதகமா எழுதிக்க போறா அப்படின்னு நினைச்சு பெருமூச்சு விட்டா பாகீரதி. பாகீரதி எதிர்பார்த்த மாதிரி தான் சம்பவங்களும் நடந்தது. சிவகாமு கிட்ட இருந்து கடிதம் வந்த ஒரு வாரத்துல அப்பா மார்கபந்து காலமான செய்தியை தெரிவிச்சு சிவகாமுடைய கணவன் புவனேஸ்வரன் ஒரு கடிதம் எழுதியிருந்தான். அந்த கடிதத்துல காலஞ்சென்ற மாமனார் தன்னுடைய சொத்தை பத்தி ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறாருன்னு, அந்த உயிலோட நகலை கூடிய சீக்கிரம் அனுப்பி வைக்கிறதாகவும் குறிப்பிட்டிருந்தான். அடுத்த சில நாட்கள்லயே அந்த உயிலும் வந்து சேர்ந்தது. அந்த செய்திய புவனேஸ்வரன் பாகீரதி கிட்ட சொல்லிட்டு
உனக்கும் சிவகாமுவுக்கும் சொத்தை பிரிச்சு உயில் எழுதியிருக்காரு உங்க அப்பா. ஆனா சிவகாமுவுக்கு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா தன்னோட பேர்ல பேங்க்ல இருக்கிற ரூபாய் 20,000 சிவகாமுவுக்கே கொடுக்கணும்னு, அந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தா அந்த பணத்தை நீங்க 2 பேரும் சரிசமமா பங்கிட்டு எடுத்துக்கணும்னு உயில்ல எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னான் புவனேஸ்வரன். எங்க அப்பாவுக்கு எப்பவுமே ஓர வஞ்சனை தான். எப்பவும் என்னை விட சிவகாமுன்னா அவருக்கு ஒசத்தி தான். அத்தோட அவரோட செல்ல புள்ள கூட இருக்கால, அதனாலதான் அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கு கூட பணம் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு பொறுமுனா பாகிரதி. அதை கேட்ட புவனேஸ்வரன், பாகிரதி ஏன் இப்படி பொறாமப்படுற? நீ இந்த தடவை நோய் வந்து பொழைச்சதே புனர்ஜென்மம். உங்க அப்பா அவருடைய சொத்துல 20,000 ரூபாயை நேரடியா சிவகாமுவுக்கு கொடுக்கல. அவளுக்கு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா அந்த 20,000 அவ எடுத்துக்கலாம்னு எழுதியிருக்காரு. இன்னமும் குழந்தை பிறக்கவே இல்லை, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுற அப்படின்னு நிதானமா கேட்டான். புவனேஸ்வரன் சொன்னதை பாகிரதியோட மனசு ஒத்துக்கல. ஒருவேளை சிவகாமுவுக்கு ஆண் குழந்தை பிறந்து அவளுக்கு கூடுதலா 20,000 ரூபாய் கிடைச்சிருமோன்னு அப்ப இருந்தே சஞ்சலப்பட ஆரம்பிச்சா பாகிரதி. 1 மாசம் ஓடி போச்சு. ஒரு நாள் சாயந்தரம் புவனேஸ்வரன் ஆபீஸ்ல இருந்து வீடு வந்து சேர்ந்ததும், பாகிரதி ஒரு நல்ல சமாச்சாரம், உன் தங்கை சிவகாமுவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குதான், தந்தி வந்திருக்குது அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட பாகிரதி, இதுவா நல்ல சமாச்சாரம்? சிவகாமு சொல மாதிரி 20,000 ரூபாய் வாங்கிக்க போறா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டா. பாகிரதி, உன் குணம் வர வர எனக்கு பிடிக்கவே இல்லை. நமக்கு தான் இதுவரைக்கும் ஆண் குழந்தை பிறக்கல. சிவகாமுவுக்கு, அதுவும் உன் சொந்த தங்கைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கும் போது நீ இப்படி பொறாமப்படுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நான் உனக்கு சேர்த்து வச்சிருக்கிற சொத்தும் உங்க அப்பா உனக்கு கொடுத்திருக்கிற சொத்தும் உனக்கு போதாதா? ஆசைக்கும் ஒரு அளவு வேண்டாமா அப்படின்னு கோபமா கேட்டான் புவனேஸ்வரன். அவன் என்னதான் சொன்னாலும் பாகிரதியோட மனசு ஆறவே இல்லை. சிவகாமுவுக்கு ஆண் குழந்தை பிறந்து 1 மாசம் ஆகி இருந்தது. சிவகாமு பாகிரதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தா. கடிதத்தோட முதல் பகுதியில காய்ச்சலா கிடந்து பொழைச்ச பாகிரதிய தான் பார்க்கணும்னு விரும்புறதாகவும், சௌகரியப்பட்டா பாகிரதி தன்னுடைய குடும்பத்தோட திருச்சிக்கு வரும்படியும் அவ எழுதியிருந்தா. கடிதத்தோட முதல் சில வரிகளை படிச்சதுமே பாகிரதிக்கு கடிதத்தை முழுசும் வாசிக்கிறதுக்கு பொறுமை இல்லை. என்ன ஒரு கரிசனம்! தனக்கு ஆண் குழந்தை பிறந்த பெருமையும் அதனால கிடைச்சிருக்கிற அதிர்ஷ்டத்தையும் நான் நேர்ல பார்த்து மனவேதனை படணும்னு தான் அவ இந்த கடிதத்தை எழுதியிருக்கா அப்படின்னு நினைச்சு கடிதத்தை கசக்கி எரிஞ்சா. அன்னைக்கு சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து புவனேஸ்வரன் திரும்பி வந்ததும், பாகிரதி, விஸ்வநாதன் கிட்ட இருந்து 10,000 ரூபாய்க்கு ஒரு செக் வந்திருக்கு. இத பத்தி உனக்கு சிவகாமு தனியா வேற கடிதம் எழுதியிருக்காளாமே அப்படின்னு அவகிட்ட அந்த செக்கை கொடுத்துட்டு தன்னுடைய அறைக்குள்ள போனா புவனேஸ்வரன். பாகிரதிக்கு தன்னுடைய காதுகளையே நம்ப முடியல. ஓடி போய் காலையில தான் கோவத்தோட கசக்கி எரிஞ்ச சிவகாமுடைய கடிதத்தை தேடினா. அதை பிரிச்சு சரிப்படுத்தி அதுல தான் வாசிக்காத பகுதியை வாசிச்சா. அந்த கடிதத்துல, அப்பாவுடைய உயிலில் எனக்கு ஆண் குழந்தை பிறந்தால் பேங்கில் இருக்கிற 20,000 ரூபாயும் என்னை சேர வேண்டியது என்று எழுதி வைத்திருந்தார். இதை நானும் என் கணவரும் அப்போது விரும்பாவிட்டாலும் அப்பா அப்போது இருந்த மனநிலைமையில் அவருடைய விருப்பத்துக்கு எதிராக பேச நாங்கள் துணியவில்லை. வங்கியில் இருந்த 20,000 ரூபாயும் நேற்று தான் எங்கள் கணக்குக்கு மாறியது. அதில் உனக்கு நியாயமாக சேர வேண்டிய 10,000 ரூபாயை உனக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறேன். சிறுவயது முதலே குடும்பத்தில் அப்பாவிடமிருந்து அதிகமான சலுகைகளை நான் அடைந்திருக்கிறேன். இப்போதும் பேங்கில் இருக்கும் பணம் முழுவதையும் நானே எடுத்துக்கொள்வது நியாயமில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால்தான் இப்படி ஏற்பாடு செய்தேன். நீ எப்போது இங்கே வருவாய் என்று உடனே பதில் எழுதவும். இப்படிக்கு உன் அன்பு தங்கை சிவகாமு அப்படின்னு எழுதியிருந்தா. கடிதத்தை படிச்சு முடிச்சதும் பாகிரதிக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. தான் தங்கை சிவகாமு ஒரு தெய்வ பிறவி அப்படின்னு அவ மனசு நினைச்சது. மனசுல இருந்ததை வாய் விட்டு சொல்லிக்கிட்டே அவ தன்னுடைய கணவன் புவனேஸ்வரன் இருந்த அறைக்கு போனா. தான் கையில இருந்த கடிதத்தை புவனேஸ்வரன் கிட்ட கொடுத்து அதை வாசிக்கும்படி சொன்னான். புவனேஸ்வரன் அந்த கடிதத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவளுடைய மனசுல ஒரு தீர்மானம் உண்டானது. ஆமா, சிவகாமுவுக்கு இப்ப பிறந்திருக்கிற ஆண் குழந்தைக்கு நம்முடைய பரிசா இந்த 10,000 ரூபாயை திருப்பி அனுப்பிட்டா என்ன அப்படின்னு தோணுச்சு. அதையே உணர்ச்சி பொங்க தன்னுடைய கணவன் கிட்ட கேட்டா அவ. பாகிரதி,
நீ என்ன நினைச்சியோ அதையே தான் நானும் நினைச்சேன், அப்படியே செய்திரு அப்படின்னு சொன்னான் புவனேஸ்வரன். அவனுடைய முகத்துல ஒரு நிறைவான புன்முறுவல் தவிழ்ந்தது. அடுத்த கணத்துல தன்னுடைய அன்பையெல்லாம் கொட்டி தன்னுடைய அருமை தங்கை சிவகாமுவுக்கு ஒரு கடிதம் எழுத ஆரம்பிச்சா பாகீரதி. கதை முடிவடைந்தது. என்னதான் போட்டி பொறாம இருந்தாலும் கடைசியில உண்மையான அன்பு ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறத இந்த கதை மூலமா திரு ஸ்ரீசுதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.